ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ என்ன நினைத்தாய்? உனக்கு புதிதாக எந்த உறவுமே கிடைக்காதா? உன்னுடைய வாழ்வில் நீ கனவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு சொந்தமான உறவு உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும் என்று நினைத்தாயா? தங்கமே, நீ எதிர்பார்த்த உறவு, நீ எதிர்பார்த்த விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது. உன்னிடம் ஒரு சிறு குறை இருந்தாலே நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவார்கள். உன்னிடம் பிடிமானமாக உன்னுடன் உறவு இல்லாத பொழுது உன்னை எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீ எவ்வளவு மன வருத்தத்தோடு என்னிடம் சொல்லியிருக்கிறாய். உறவு இருக்கும் பொழுதே என்னை தவறாக பேசியவர்கள் இப்பொழுது என்னிடம் உறவு இல்லை என்று தெரிந்தவுடன் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் பேசுகிறார்கள் சாயி. நானும் ஒவ்வொரு முறையும் இப்பொழுது மாறும் என் வாழ்க்கை, நாளை மாறும் என்று ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டு இருப்பது மட்டும்தான் மிச்சமே தவிர என் வாழ்வில் ஒன்றுமே மாறவில்லை. என் கண்ணீரும் அப்படித்தான் இருக்கிறது. என்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் அப்படியே தான் இருக்கிறார்கள். நானும் என் வாழ்வில் அப்படியே தான் இருக்கிறேன் என்று நீ ஒவ்வொரு முறையும் புலம்பும் பொழுது என் மனம், இந்த தகப்பனுடைய மனமானது வெந்து போகிறது. உன் வாழ்வில் எந்த உறவு உன்னிடம் இல்லையோ நிச்சயமாக அந்த உறவு புதிதாக உனக்கு வரும். எப்பொழுதும் வாழ்வில் யாருமே இல்லை என்றால் வாழ்ந்து விடலாம். ஆனால் உங்களுக்கு பிடித்தது, உங்களுக்கு தேவைப்படும் உறவு உங்களுடன் இல்லாத பொழுது மிக மிக வருத்தமாக இருக்கும். நீங்களே வருத்தமாக இருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருப்பவர்களும் அதையே குத்தி காட்டி உங்களை பேசும் பொழுது வாழ்க்கை நரகமாகிவிடும். யாருக்கும் தெரியாதா? ஒருவனுடைய வாழ்வில் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை சொல்லி காட்டாமல் அவன் அந்த விஷயத்தை அவனுக்கு எப்பொழுதும் ஞாபகம் மூட்டாமல் இருக்க வேண்டும் என்பதை இங்கு யாரும் உணர்வது கிடையாது. யாரிடம் எது இல்லையோ அதை வைத்துதான் மற்றவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுதுதானே வலிக்கும் என்பதற்காக உன்னிடம் இல்லாத உறவை பற்றியே பேசி பேசி உன்னை காயப்படுத்துகிறார்கள். உன்னால் தான் எல்லாம், நீதான் எல்லாவற்றுக்கும் காரணம், உன்னால் தான் இத்தனை வேலையும் தவறாக நடந்தது என்று உன்னையே குறை கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதில் அத்தனை வேதனைகள், எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் அவ்வளவுதான் என்று உன்னை நீயே எதிர்மறையான யோசனைகளை சிந்திக்க வைத்து விட்டார்கள். தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு காரியமும் இன்னும் முடியவே இல்லை. எல்லா கஷ்ட காலங்களும் தான் முடிவுக்கு வந்துவிட்டது. நிச்சயமாக இஷ்டமான காலங்கள் உன் வாழ்வில் வரும். புயல் அடிக்கிறது என்றால் எப்பொழுதுமா அடித்து கொண்டே இருக்கிறது? எப்பொழுதோ ஒரு வாட்டி அடிக்கிறது, அப்பொழுது கஷ்டமாக இருக்கிறது. அதற்கு பிறகு சாதாரணமான நாட்கள் வருவதில்லையா? அதுபோல உன் வாழ்வில் புயலடித்து முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் சாதாரணமான நல்ல நாட்கள் வரும் நேரம் வந்துவிட்டது. இதற்குமே நீ ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது. வாழ்வில் நீ எதை துளைத்தாய் அது கிடைக்கும். உனக்கு எது நான் இன்னும் தராமல் இருக்கிறேனோ அது உன் வாழ்வில் இனி நீ பெறுவாய். எதையெல்லாம் உன் வாழ்வில் நீ வேண்டும் என்று கண்கலங்கி நிற்கிறாயோ அந்த புது உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் எல்லாவற்றையும் ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செய்து வைத்து விட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் கிடைப்பது மட்டும்தான் மிச்சம். நீ இனிமேல் சரியான திட்டங்கள் எல்லாம் போடு. இனிமேல் நடக்க போகும் யோகத்தை மட்டும் பார். எவ்வளவு பெரிய யோகம் வரும், எவ்வளவு பெரிய இன்பம் வரும் என்பதை நீ இனிமேல் வேடிக்கை மட்டும் பார். போதும், உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் போதும். இனி இஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும். நான் சொல்லும் விஷயங்கள் இனி 100% உன் வாழ்வில் நடக்கும். நீயா போராடினாய், நீயா இவ்வளவு விஷயத்தையும், நீயா இவ்வளவு கவலையும் பட்டாய் என்று நீயே திரும்பி பார்க்கும் வகையில் உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக நடக்கும். உன்னை விட்டு போன உறவு, உனக்கு தேவைப்படும் உறவு எல்லாம்
இனி உன் வாழ்வில் உனக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமேல் நீ எதுவுமே இல்லாதவள் கிடையாது. உன்னிடம் இனி எதுவுமே இல்லை என்று சொல்லவே முடியாது. எல்லாம் இருக்கும். குழந்தை பாக்கியம், உனக்கு கணவன், எல்லோரும், உன்னுடைய தாய் தகப்பன் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நிறைந்து இருப்பார்கள். உன்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை, உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வு எல்லாமே இனி உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். சிறிய விஷயத்தை எல்லாம் பற்றி யோசிக்காதே. இனி சிறிய விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நான் உன்னை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக சரி செய்து உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் நான் மாற்றி உனக்கான இன்பத்தை நான் உனக்கு நல்லபடியாக அமைத்து தருவேன். நீ சின்ன பிள்ளை தங்கமே. அதனால்தான் இன்னும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பது இன்னும் உனக்கு புரியாமலேயே இருக்கிறது. உன் வாழ்வில் நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பார்த்தாயானால் நீயே மிரண்டு போய்விடுவாய். அந்த அளவுக்கு உன் வாழ்வில் இன்பங்களானது நடக்கும் நாள் வந்துவிட்டது. வீட்டுக்கு உறவினர்கள் வந்தாலே சந்தோஷமாகத்தான் இருக்கும். இதுவே புது உறவு நிலையாக உன் வீட்டில் தங்கப் போகிறது என்று சொல்லும் பொழுது இன்னும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் உன் வீட்டில் ஒரு புது உறவு, உன்னுடைய வாழ்வில் நெருக்கமான உறவு உன் வீட்டில் இருக்கும். இது நீ உன்னுடைய குழந்தையாக இருக்கலாம், இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம். உனக்கு எது தேவையோ அது உன்னிடம் தேடி வரும். வாழ்வில் உனக்கு எல்லா நேரத்திலும் உதவியாக நானே இருப்பேன். எல்லா விஷயத்திலும் குழப்பம், எதிலும் உனக்கு நிம்மதி இல்லை. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உனக்கு செய்தேனானால் நிச்சயமாக நீ அதை குழப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது கிடையாது. குழம்பி தவித்து கொண்டு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையில்லாத சந்தோஷத்தோடு இருக்கிறாய். தங்கமே, நிலையான சந்தோஷத்தோடு இரும்மா. உன்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நான் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருப்பவள். நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளை பார்த்துதான் வளர்ப்பேன். இப்பொழுதும் நான் உனக்கு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை தேடி புது உறவு வரப்போகிறது என்று. அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் என்பதை நீயே நல்லபடியாக முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா என்று தேவையில்லாமல் குழம்பி தவிப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நான் எது செய்தாலும் உனக்கு சிறப்பான விஷயமாகத்தான் செய்வேன் என்று நம்பு தங்கமே. நீ எல்லா நேரத்திலும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நானும் ஒவ்வொரு முறையும் போராடி கொண்டு உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செய்து கொடுத்து கொண்டு எல்லா நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சில சமயம் நான் செய்வது உனக்கு என்னவென்று புரியாமல் எல்லாம் இருக்கிறது. சீக்கிரத்தில் நீ வேண்டுமானாலும் பார், உன் வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது என்று சீக்கிரத்தில் நீ பார். நான் எதையுமே காரணம் இல்லாமல் உனக்கு நான் செய்வதும் கிடையாது, சொல்வதும் கிடையாது. காரணத்தோடு தான் சொல்கிறேன். இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, என்னிடம் இருந்து ஒரு தகவல் வந்தது என்றால் அது முழு காரணமும் எனக்கு தெரியும். காரணத்தோடு தான் உன்னுடைய காதுக்கே நான் அதை கொண்டு செலுத்துவேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ எந்த ஒரு நிலையிலும் பயப்பட வேண்டாம். உன்னிடம் எது இல்லையோ அதை வைத்துதானே எல்லோரும் உன்னுடைய மனதை காயப்படுத்தினார்கள். இனிமேல் பார், உன் மனதை யாரும் எந்த ஒரு விஷயமும் சொல்லி சொல்லி இது இல்லை என்று சொல்லி யாருமே காயப்படுத்தாத அளவுக்கு உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செய்து உன் வாழ்வில் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி தருவேன். நம்பிக்கையோடு இரு. எல்லா விஷயமும் நான் உனக்கு செய்து கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். இனி உன் வாழ்வில் எல்லா உறவுகளும் உன்னுடன் இருக்கும். எல்லா விஷயமும் சரியான நேரத்தில் நடக்க ஆரம்பித்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.